டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால் 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். மாதிரி போர் சூழல் வந்தது. பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இந்தியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 350-400 ரூபாய் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபாய் வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையே பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும்.
அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீராசி நேயர்களே, உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராசிநாதன் சப்தமத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கார். மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும். சனியோடு சேர்ந்த புதன் வேறு, செவ்வாயோடு சேர்ந்த புதன் வேறு. மனசுக்குள்ளே வந்து என்னடா இது, எல்லா முயற்சிகளும் ரொம்ப மனசில் இதுவாக இருக்கே, எடுத்த காரியங்கள் எல்லாமே பின்னடைவாருதே, நம்ம என்ன இவ்வளோ யோசித்தோம், இவ்வளோ தான் வருது, இது வந்து சரிப்பட்டு வருமா வராதா, மனசுக்குள்ளே ரொம்பவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். அதன் முடிவு வருமா வராதான்னு வந்து கீப்பிங் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு மாதிரி இருக்கும். ஆனால் கன்னியா ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்கள், இந்த வருஷம் பராபவ வருஷத்தில் ரொம்ப பெரிய ஏற்றங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. அவருடைய காரகத்துவமே வந்து தனம், அதை தவிர புத்திர காரகம், இந்த 2 இருக்குது. பணம்னு வந்து குருவின் மூலியமாகத்தான் வரும். அதனால் குரு பகவானே லாபத்தில் போய் உட்கார்றார். அதனால் அபரிமிதமான பணத்தை பார்க்க போகிறீங்க. மே மாதத்துக்கு மேலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிற காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார் குரு. அதனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. சமசப்தமத்தில் சனி இருக்கார். உங்களுக்கு கண்டக சனி, அதாவது சமசப்தமத்தில் சனி இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வையும் இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி நல்லபடியாக ஏற்றத்தோடு இருந்ததே ஆனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமைஞ்சே தீரும். இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை. இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த வரன் எல்லாத்துல ஏதாவது ஒரு வரன் நிச்சயமாக நல்லபடியாக செட்டில் ஆகும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் வந்தே தீரும். அதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது பண வரவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் வந்து கொஞ்சம் வந்து பணம் வந்ததுனாலும் அது எப்படி போகிறது, செலவு இருக்குமா, வேலையில் வந்து நல்ல ஒரு உயர்வு இருக்குமா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கொஞ்சம் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எடுத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதுக்கு மேலே பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். என்ன சார் 5ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறத எப்படி சொல்கிறீங்கன்னா, குருவின் பார்வையில் ராகு இருக்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் குரு ராகுவும் கேத்துவும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 11ஆம் இடத்துல கேத்து போவான். உங்களுடைய சொந்த ஊர் கோவில், அதாவது மூதாதையர்கள் வழங்கிய கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். மூதாதையர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, எல்லை கோவிலில் உங்கள் ஊரினுடைய சொந்த ஊரினுடைய எல்லை கோவில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பண யோகம், குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய யோகம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், இது எல்லாமே வந்து சேரும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் பார்த்தோம்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மே மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எல்லா விஷயத்திலும் மிக மிக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமண பாக்கியம் உண்டு. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான மூலதனம் போடாமல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். மூலதனம் போடும்போது கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய அதிகமான கால்குலேஷனை வச்சுட்டு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது.
இது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேத்து பகவான் போகிறார். 11ல் கேத்து போகும்பொழுது அந்த காலகட்டத்தில் சொற்ப லாபங்கள் தான் வரும். 11ஆம் மாதத்துக்கு மேலே சொற்ப லாபங்கள் வரும். 12ஆம் இடத்துல குரு பகவானும் வந்துடுறார். உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு, அது தவிர க்ரீன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறவாளுக்கெல்லாம் 11ஆம் மாதத்துக்கு மேலே டெஃபினட்டாக கிளியர் ஆகி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. அதுவும் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அது தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுவும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதில் இருக்கிறவங்க, ப்ரெஸ் பர்சன்ஸு, ஃபோட்டோகிராஃபி, அது தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அந்த பாட்டு, அதாவது இந்த வாய்ப்பாட்டு இல்லாமல் இந்த மூங்கில் மூலியமாக இருக்கக்கூடிய புல்லாங்குழல், அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் அதெல்லாம் வாசிக்கிறவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போட்டு வாங்க. நரசிம்மர் கோவிலுக்கு போட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக ஒரு துளசி மாலையை போட்டுட்டு பானக நெய்வேத்தியம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.